ஆர்சிபி இந்த 2025 ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களோட வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 33 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, சில பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட முடிஞ்சது. இந்த விஷயம்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. உயிரை விட அங்கே பெருசு எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர்ஸுகளையோ ஹீரோ ஹீரோயினி இன்ஸ்டாவில் நீங்கள் பார்க்குற அவங்களோட செலிப்ரிட்டிஸ் எல்லாமே கடவுள்கள் கிடையாது. அவங்களும் உங்களை மாதிரி அவங்க வேலையை செய்கிற சாதாரண ஒரு ஆள், அவ்வளோதான். என்ன அவங்க செய்கிற வேலை மூலமாக பல பேருக்கு தெரியுது. அவங்களுக்கு பாராட்டுகள் தேவைதான். ஆனால் பாராட்டுகளை தாண்டி நீங்கள் செய்கிற அந்த உயிர் தியாகங்கள்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அதிகமாக செய்கிறது தான் பிரச்சனையே. இங்கே அதை தான் செஞ்சுருக்கிறாங்க, இங்கே அதுதான் நடந்திருக்குது. யார் மேலே தப்பு, எப்படி இது நடந்துச்சு, என்ன காரணம், இதுக்கப்புறம் இது எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை எதனால் ஆர்சிபி இப்போ நடத்தணும், இந்த வெற்றி கொண்டாட்டத்தை எதனால் கர்நாடகாவோட கவர்மெண்ட் நடத்தணும் அப்படிங்கிறதான் என் கேள்வியே. ஏன்னா ஆர்சிபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ், ஒரு கிளப்பு ஓகேங்களா ஐபிஎல்ல. ஆனால் அவங்களுக்கு இந்த கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் டீம் இருக்குது இல்லை, அந்த டீமை இவங்க கொண்டாடலாம்ல. அந்த டீமை ஒருவேளை ரஞ்சி ட்ரோஃபியோ சையது முஸ்டாக் ட்ரோஃபியோ விஜயசாரி ட்ரோஃபியோ ஜெயிச்சா இது மாதிரி பண்ணலாம். பட் ஆர்சிபிக்கு பண்ணணுங்கிறது ஏன்? சரி ஓகே பண்ணுறீங்க, தப்பு கிடையாது, பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது, பண்ணலாம். ஆனால் அதை இன்றைக்கி ஏன் பண்ணணும்? 3ஆம் தேதி ஃபைனல் நடக்குது, 4ஆம் தேதியே ஏன் பண்ணணும்? இல்லை, நானும் பரேட்லாம் பார்த்துருக்குறேன். இந்த பரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு இல்லை இன்னொரு 2-3 நாளில் நடத்துவாங்க. ஒன்றும் இல்லை, கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே கப்பு வின் பண்ணப்போ ஞாபகம் இருக்கா, 2021 மகேந்திர சிங் தோனி அவர்களை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே கலைவாணர் அரங்கத்தில் வந்து ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பெருசெல்லாம் அனுமதிக்கப்படலை, இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு அதை நடத்தி முடிச்சிட்டாங்க. டீசெண்டாக நடத்தி முடிச்சாங்க. அது வந்து ட்ரோஃபி வின் பண்ணதுக்காகவாங்கிறது கூட எனக்கு மறந்துச்சு. பட் டீசெண்டாக நடத்தி முடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அவங்க ட்ரோஃபி வின் பண்ணும்போது பண்ணியிருக்கிறாங்க, குஜராத் டைட்டன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸில் அது பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் பண்ணும்போது எந்த அசம்பாவிதமும் ஏற்படவும் கிடையாது. இந்த பக்கம் நான் பரேடு கூட நான் அட்டன் பண்ணேன். இந்தியா T20 வேர்ல்டு கப் 2024 வின் பண்ணிட்டு வரும்போது பாம்பேயில். ஸோ நான் மும்பையில் போய் அட்டன் பண்ணும்போது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பரேடு எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிறதும் இந்தியாவில் பரேடுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், போலீஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். இப்போது அவங்க சொல்கிற விதான் சௌஹாவில் 35,000 பேர் தான் கூட முடியும் அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு நல்லா தெரியும், கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். 35,000 பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள், ஆம்புலன்ஸு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜினு, டாக்டர்ஸு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்படுத்தி தான் வச்சுட்டு தான் 35,000 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது போலீஸ் சைட்லேருந்து நடந்த தப்பு மாதிரி எனக்கு தெரியல, கவர்மெண்ட் சைட்லேருந்து நடந்த தப்பு மாதிரி எனக்கு தெரில. அப்போ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டா அப்படின்னா இன்றைக்கி நடத்தணும்னு யார் முடிவு பண்ணாங்களோ அவங்க தான் இந்த இறப்புகளுக்கும் இந்த காயங்களுக்கும் இந்த கோர சம்பவத்துக்குமான காரணமானவங்களாம் நான் பார்க்குறேன். ஆமாம், இன்றைக்கே அது எதுக்கு நடத்தணும்? ஸோ ஆக்சுவலி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இப்படி யோசிச்சாங்களா? விராட் கோலி இருக்க மாட்டார், விராட் கோலி உடனே போயிடுவாருன்னு யோசிச்சாங்களா? ஜோஷ் ஹார்ட்ஸுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிடுவார், அதாவது இந்த கப்பை வின் பண்ண எல்லாரையும், அதாவது ஒருத்தவங்களை எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அப்போ எல்லாரையும் வச்சு ரசிகர்கள்ட்ட நான் காமிக்கணும், ரசிகர்களுக்கு இவங்களோட பாராட்டு வரணும்னு நினச்சி எல்லாரையும் இருக்கிற நேரத்தில் அதை பண்ணணும்னு யோசிச்சாங்களா எனக்கு தெரியல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், முட்டாள்தனமான ஒரு காரியம். ஏன்னா நான் கூட பயந்தேன், ஏன்னா பரேட் நடக்கும்போது இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்தால் அடுத்த நாளெல்லாம் கிடையாது, ஒரு நாள் கேப் விட்டு 2 நாள் கேப் விட்டு தான் வச்சாங்க. ஏன்னா பிளான் பண்ணணும்ல. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம் கர்நாடகா கவர்மெண்ட்டு. என்னென்னா ஆர்சிபி ஃபைனலுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் சரி ஓகே, ஒன்று ஆர்சிபி ஃபைனலில் ஜெயிச்சா நம்ம இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவோம், சரியான தேதி நேரத்தில் நம்ம குறிப்பிடுவோம், பிளான் செம்மையாக பண்ணுவோங்கிறது தான் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை வரலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மொத்தமாக கேன்சல் பண்ணலாம்னு பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இது எப்போ பிளான் பண்ணாங்கன்னு தெரியலை, புரிஞ்சிக்க முடியல, எனக்கு சுத்தமாக விளங்கவும் இல்லை. கோவம் தான் வருது, ஆத்திரம் தான் வருது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவில் ரேலிலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, பரேடு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நான் பாம்பேயில் வந்து அந்த பரேடு அட்டன் பண்ணியிருந்தேன்ல, எப்படின்னா பஸ்ஸு போகும், பஸ்ஸு கூட ஒரு க்ரௌடு ஒன்று வரும், அப்புறம் இங்கே ஒரு க்ரௌடு நிற்கும், இன்னொரு பக்கம் அந்த மேலே வந்து அதாவது மொத்தம் 3 லேயர் மாதிரி இருக்கும். இவங்க என்ன தான் கட்டெல்லாம் போட்டு வச்சதுனால கட்டை மேலே ஏறி உட்காந்துருக்குது, மரத்து மேலே உட்காந்துருக்கிறது, பஸ்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மோசமான கூட்டம். கண்ட்ரோல் இங்கே பாருங்கள், இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கு முதல்ல கண்ட்ரோல் கிடையாது ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு மாதிரி கேப் விட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்கே ஒரு தடவை பார்த்தோமா முடிஞ்சு போச்சுன்னெலாம் கிடையாது, பார்த்துக்கிட்டே போகணும், அவங்க கூடவே இருக்கணும்.
அப்படின்னு நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் என்ன, பஸ்ஸு கூட ஃபாலோ பண்ணுறவங்க, அப்புறம் இங்கே நிற்கிறவங்களும் இப்படி மூவ் ஆகுறாங்களா, இப்படி பஸ்ஸு கூடவே இப்படி வராங்களா, அதில் நிற்கிறவங்க இருக்கிறாங்களா, இப்படி இங்கே அப்புறம் நடுவில் நிற்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்களா, தென் சில பேர் வெளியில் போகிறாங்களா, இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறதுனால தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நல்ல வேளை மெரைன் டிரைவ் கொஞ்சம் கடல் ஓப்பனாக இருந்துங்கிறதுனால காற்று இருந்துச்சு. இங்கே விதான் சௌதா அப்புறம் சின்னசுவாமி ஸ்டேடியம் பக்கத்துலலாம் வந்து இல்லைங்க, க்ரௌடெலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா குட்டி குட்டியான இடங்கள் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டம். இன்னொன்று, காலைல 7 மணிக்கு போஸ்ட் போடுறாங்க. கவர்மெண்ட் மேபி நினச்சிருக்கலாம், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வேணால் நினச்சிருக்கலாம், காலைல 7 மணிக்கு நம்ம போஸ்ட்டு போடுறோம், எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 35,000-50,000 தான் வருவாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்ஸுங்கிறத தாண்டி ஆர்சிபி ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஃபேன்ஸுங்கிறத காட்டிலும் கொஞ்சம் ஆர்வமும் வெறியும் அதிகமாக இருக்குங்கிறதுனால வந்து அவங்க எல்லாம் கூடுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோ போலீஸோ யோசிச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா காலைல 7 மணி தான் போஸ்ட்டு போடுறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க யோசிக்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போவாங்க, வேலூர்லேருந்து போவாங்க, கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் வருவாங்க, ஆடி உள்ளே நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ 7 மணிக்கு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, ரெடியாக இல்லாமல் விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி மோசமான ஒரு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஈவெண்ட்டாக நான் பார்க்குறேன். இவ்வளோ மோசமான ஒரு ஆர்கனைஸ் ஈவெண்ட் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. பட் நான் பாம்பேக்கு போன அந்த பரேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சூப்பர்லாம் இல்லை, ஆஹா ஓஹெலாம் இல்லை, இருந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டேன். அந்த க்ரௌடில் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இப்போ நீங்கள் பெங்களூரில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த பரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய செருப்பு கோவில்கள்லாம், இதை நான் அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பேயில் நான் பார்த்துட்டு அவ்வளோ அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்புறம் டீஹைட்ரேஷன், ஸோ அங்கே கொஞ்சம் வெக்கையாக இருக்கும். திரும்பவும் சொல்ல மெரைன் டிரைவ் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு. அன்றைக்கி மழை பெஞ்சதுங்கிறதுனால அன்றைக்கி கொஞ்சம் ஹீட் இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேறு அவ்வளோ வேறு ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. பட் இங்கே பெங்களூரில் சொல்லவா வேணும், இந்த தடவைலாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும். வெயில் அடிக்கும் போது அவங்களுக்கு நிறைய டீஹைட்ரேஷன், அதனால் மயக்கம் வந்திருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. தெரியுது, ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தெரியுது, எல்லோரும் மரத்துக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் கம்மி மேலே உட்காந்துருக்குறாங்க. எப்பா அப்புறம் நான் இன்னொன்று கேள்விப்பட முடியுது என்னென்னா, வெளியிலங்கிறத விட நிறைய பேர் ஸ்டேடியமுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஸ்டேடியமுக்குள்ளே ட்ரை பண்ண போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ ட்ரைனேஜ் இருக்கான். ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை ஆகி அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க, இறந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஸோ அவசரம், சரியான விழிப்புணர்வு இல்லாதனால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கையிலையோ ஃப்ரான்ச்சைஸ் கையிலையோ இருக்குது, போலீஸ் கையிலையும் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஃபேன்ஸ் ஆகிய உங்களோட கையிலையும் இருக்குது. என்னென்னா நீங்கள் டிவியில் பாருங்கள் இல்லை மொபைலில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ண மாட்டேன். நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பாருங்கள். அப்படியே நெருக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிரச்சனை இருக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதை மூச்சு விட முடியாமல் போகும்போது இந்த கஷ்டங்கள் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இந்த சம்பவம் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 17 வருஷம் கழிச்சு 18வது வருஷத்தில் ஆர்சிபி இந்த ட்ரோஃபியை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து இத்தனை வருஷமாக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் இந்த ட்ரோஃபியை ஜெயிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஊரில் பார்க்கணும், ஸோ நம்ம டீம் சாம்பியனாக இருக்கணும் தான். ஆனால் இந்த சந்தோஷமான தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செய்தியை கேள்விப்படும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஆர்சிபிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படி ஒரு பேரணியில் நான் கலந்துருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். இப்போ லக்கிலி நான் மெரைன் டிரைவில் வந்து அவ்வளோ சம்பவங்கள்லாம் நடக்கலை, நான் அவ்வளோ ரொம்ப கஷ்டமும் படலை. இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுதல் சொல்லலாம், நிவாரணம்லாம் வழங்கலாம், பெரிய பெரிய தலைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கலாம், ஆறுதல் சொல்லலாம். பட் எல்லாமே சொல்லலாம். ஆனால் உயிர் திரும்பி கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் திரும்ப சொல்கிறேன், உயிர் தான் முக்கியம். உயிருக்கு அப்புறம் தான் எல்லாவும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, ஆர்சிபி கப்பை வின் பண்ணது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் அப்படின்னா இதை நினச்சி பார்க்கும்போது இந்த விஷயமும் சேர்ந்து வரும். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் ஒரு 17 பேர் இறந்தாங்க, கூடவே அந்த கரை ஒட்டிக்கிட்டே வரும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அரசியல் ஆக்காதீங்க, அரசியல் நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் வேண்டுகோள் வந்து பிசிசி சைட்லேருந்து பறந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா என் சைட்லேருந்து நானும் சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துகிறேன். இந்த கோர சம்பவத்துக்கான காரணம் இந்த பிளேயர் தான், அந்த பிளேயரில் தான் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இதை பற்றி எப்படி இப்படி பேசுகிறதுக்கு மனசு வருதுன்னே தெரில. இல்லை எப்படியும் யூஸ் பண்ணுறவங்களாம் மனுஷங்க தான். இது வரைக்கும் சில பல ட்வீட்ஸ்லாம் பார்க்க முடியுது, ஆர்சிபி கப்பு ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்வீட்ஸ்லாம் பார்க்க முடியுது. எனக்கு தெரியல இது எப்படி இப்படி
சத்தியமாக சொல்கிறேங்க, இது அரசியலாக்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இதை ஜோக் ஆகாதீங்க, இன்னொரு பக்கம் இதை வச்சு இம்ப்ரெஷன் தேத்த பார்க்காதீங்க, இன்னொரு பக்கம் இதை வச்சு வியூஸ் தேத்த பார்க்காதீங்க. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. எல்லோரும் மனுஷங்க தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இப்போ கிரவுண்டில் நீங்கள் மேட்ச் பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் பாருங்கள், இப்படி மேட்ச் பாருங்கன்னு நான் சொல்லுவேன்ல, அதே போல் தான் திரும்பவும் சொல்கிறேன். உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக என்ன பண்ணாலும் பாதுகாப்பு, ஓகேங்களா? பாதுகாப்போடு இருங்க, பாதுகாப்பாக பாருங்கள். எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது.